அன்பான சாய் பக்தரே, இந்த வீடியோ உங்கள் கண்ணுக்கு வந்தது சும்மா இல்லை. சாய்பாபா உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கார். இந்த நேரத்தில் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் இப்போது மனசுக்குள்ளே யோசிக்கிறீங்க, என் வாழ்க்கை எப்போது மாறும், என் பிரச்சனைக்கு தீர்வு எப்போது வரும். இந்த கேள்விகளுக்கான பதில் இந்த பதிவில் இருக்குது. நம்பிக்கையோடு கேளுங்க. இப்போ நீங்கள் கேட்க போகிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையது. இந்த பதிவு முடியும் முன்னாடி உங்கள் மனசில் இருந்த குழப்பம் தெளிவாகும், உங்களுக்கு ஒரு வழி தெரிய ஆரம்பிக்கும். அதனால் ஒரு நிமிஷம் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது சும்மா சாதாரணமான பதிவு இல்லை, இது சாய்பாபா உங்களுக்கு அனுப்பிய ஒரு தகவல். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கஷ்டத்தில் சிக்கிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் விஷயங்கள் சரியாக போகலையா? யாரிடமும் பேச முடியாத ஒரு மனவேதனை, இரவு தூங்க முடியாமல் யோசிக்கிற நிலை, என்னால் தூங்க முடியலைன்னு தோணும் நேரங்கள், இப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா? நீங்கள் ஒன்றா இல்லை, நிறைய பேருக்கு இதே மாதிரி கஷ்டம் இருக்குது. ஆனால் அதிலிருந்து வெளியே வர ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் உங்களுக்கு இப்போது வந்திருக்கு. சாய்பாபா என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் உன்னை பார்த்துட்ருக்கேன். நீ சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் எனக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு தடவை உடைஞ்சு போயிருந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க முயற்சி பண்ணியிருக்கீங்க. அதுதான் உங்களோட பலம். நீங்கள் நல்லதுக்காக தான் நினச்சிங்க, யாருக்கும் தீங்கு நினைக்கல. ஆனால் ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது தண்டனை இல்லை, இது ஒரு சோதனை. சாய்பாபா என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் உன்னை சோதிக்கிறேன், அது தண்டனைக்காக இல்லை, உன்னை உயர்த்தி காட்ட தான். இந்த கஷ்டம் நீங்கள் நினைப்பது மாதிரி நீண்ட நாள் இருக்காது, இதுவும் கடந்து போயிடும். உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிற நிலை இன்னும் சில நாட்களில் மாற ஆரம்பிக்கும். அதனால் மனசு உடையாதீங்க. இது முடிவு இல்லை, இது ஒரு புதிய ஆரம்பம். அன்பான சாய் பக்தர், இப்போது கவனமாக கேளுங்க. இது சாதாரண வார்த்தை இல்லை, இது சாய்பாபாவின் அருள் வாக்கு. உன் கஷ்டம் முடியும் நேரம் வந்துருச்சு. நீ அமைதியாக சுமந்த வழியை நான் பார்த்தேன். உன் மனசு உடைஞ்ச ஒவ்வொரு நொடியும் எனக்கு தெரியும். நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வழியை வச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் ஒரு ஆளாக இல்லை. சாய்பாபா உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னோடு இருக்கேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். நீங்கள் இப்போது காத்திருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வேலையாக இருக்கலாம், அது பணமாக இருக்கலாம், அது உறவாக இருக்கலாம், அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம். அது ரொம்ப சீக்கிரம் நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பதில் வரும், நீங்கள் தேடிய வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் கேட்ட உதவி கிடைக்கும். இவ்வளவு நாள் தடை இருந்தது, இனிமேல் அந்த தடையும் உடையும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசல் திறக்கும். நான் சாய்பாபா ஒரு விஷயம் சொல்கிறார், சந்தேகம் வைக்காத, நம்பிக்கையே விடாத. நீங்கள் நம்பிக்கையே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா யாராலும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. நீங்கள் இழந்தது எல்லாம் அதற்கு மேலாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த நிமிஷத்துலேருந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் மனசில் ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க, எனக்கு நல்லது நடக்க போகுது. ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்கன்னா அதை செய்யலாமா இல்லையா, இந்த முடிவு சரியா தவறா, அதான் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எடுக்க போகிற அந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியது. அதனால தான் உங்களுக்கு பயம். ஆனால் சாய்பாபா இப்போது உங்களுக்கு சொல்கிறார், பயப்படாத, நீ எடுக்கிற முடிவு சரிதான். நீங்கள் உண்மையோடு நினச்சது நல்லதுக்காக எடுத்த முடிவு. அதனால் அது உங்களை தவறான பாதைக்கு கொண்டு போகாது. நீங்கள் முன்னாடி நம்பிக்கை வச்சு ஏமாந்துருக்கலாம், சில பேரை நம்பி கஷ்டப்பட்டுருக்கலாம். அதனால தான் இப்போ சந்தேகம் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த முறை வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தடை செஞ்சவங்க விலகுவாங்க, உங்களை தள்ளி நின்றவங்களும் பின்வாங்குவாங்க. உங்களுக்கு தேவையான ஆதரவு சரியான நேரத்தில் கிடைக்கும். இவ்வளவு நாள் எல்லாம் தாமதமாக இருந்தது, அது உங்களுக்கு நல்ல நேரம் வரணும்னு தான். இப்போது இந்த நேரம் வந்துடுச்சு. நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு படி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும். அதனால் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க, நம்பிக்கையோடு முன்னேப்போங்க. சாய்பாபா உங்கள் கூட இருக்கார். அன்பான சாய் பக்தரே, இப்போ நான் சொல்ல போகிறத கவனமாக கேளுங்க. இது ஒரு சாதாரணமான வார்த்தை இல்லை, இது சாய்பாபாவோட அருள் வாக்கு. இன்னும் சில நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத மாற்றம் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்தும் ஒரு நல்ல செய்தி வரும். நீங்கள் காத்திருந்தது உங்களை தேடி வரும். நீங்கள் கேள்வி கேட்டீங்க, கடவுள் அதுக்கு பதில் கொடுக்க போகிறார். நீங்கள் அனுபவித்த கஷ்டம், அதுக்கு சமமான சந்தோஷம் உங்களை தேடி வரும். இவ்வளவு நாள் முடிஞ்சு போன மாதிரி இருந்த விஷயங்கள் இப்போது ஒன்று ஒன்றா சரியாக ஆரம்பிக்கும். தடை இருந்த இடத்துல வழி திறக்கும், இருள் இருந்த இடத்துல வெளிச்சம் வரும். உங்கள் வாழ்க்கை இப்போது திரும்ப போகுது நல்ல திசைக்கு. இந்த வார்த்தை மனசில் பதிய வைங்க. நான் சொல்வது நிச்சயம் நடக்கும். இந்த அருள்வாக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த நேரத்தில் நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதனால் நம்பிக்கையை பிடிச்சிக்கோங்க. நல்லது நடக்குது, நடக்க போகுது. அன்பான சாய் பக்தரே, இந்த பதிவு உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா இது ஒரு சின்ன விஷயம் இல்லை. சாய்பாபா உங்களை நினச்சதால தான் உங்கள்கிட்ட இந்த பதிவு வந்திருக்கு. அதனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது,
நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. ஓம் சாய்ராம்னு 3 முறை சொல்லுங்கள். உங்கள் மனசில் இருக்கிற ஆசையை சொல்லுங்கள். நம்பிக்கையோடு எழுதுங்க. சாய்பாபா உங்கள் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நினைவில் வச்சுக்கோங்க, நம்பிக்கையும் பொறுமையும் இருந்துச்சுன்னா அற்புதம் நடக்கும். ஓம் சாய்ராம்.